ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ நாளுக்கு நாள் பாலியல் குற்றங்கள் உலகம் முழுவதும் அதிகரிக்குது. இந்தியாவில் ரொம்ப அதிகரிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மும்பையில் டைட் செக்யூரிட்டி உள்ள ஃப்ளாட்டில், அதுவும் சிட்டியில், மும்பையில் இல்லை, பியூனேயில் டைட் செக்யூரிட்டி உள்ள ஃப்ளாட்டில் பட்டப்பகலில் தனியாக இருந்த ஒரு பெண்ணை டெலிவரி பாய் ரேப் பண்ணியிருக்கிறார். ஸோ இது எப்படி நடந்திருக்குது அப்படின்னா, அந்த செக்யூரிட்டி கிட்ட அவங்கள பார்க்க போகணுன்னும்போது அவர் ஃபோன் பண்ணி கேட்குறார். அந்த பெண் சொல்கிறாங்க, நான் யாருக்கும் எந்த கொரியரும் எனக்கு வர வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவன் என்ன சொல்லியிருக்கிறான், இல்லை அவங்கக்கிட்ட சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறான். மேலே போனோடனே பேனா இல்லை அப்படின்னு சொன்னோடனே, சரி பேனா எடுக்கிறதுக்காக அந்த சகோதரி உள்ளே போகிறாங்க. போனோடனே டக்குன்னு ரூமுக்குள்ளே கதவை சாத்திடுறான். சாத்திட்டு ஒரு வேளை மயக்க மருந்து ஏதோ வச்சுருந்தானா என்னன்னு தெரியல. அவன் போன பிறகு பார்த்தா இந்த சகோதரியுடைய ஃபோன்லேயே அவன் செல்ஃபி எடுத்திருக்கிறான். நான் மீண்டும் வருவேன்னு சொல்லியிருக்கிறான். ஸோ இந்த பெண்ணுடைய ஃபோட்டோலாம் என்கிட்ட இருக்குது, இதை நீ வெளில சொன்னேன்னா நான் சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன், இப்படியெல்லாம் மிரட்டிட்டு போயிருக்கிறான். ஸோ அது இந்தியாவே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்ன பெண்களுக்கு எங்கேயுமே சேஃப் இல்லையா? ட்ரெயினில் சேஃப் இல்லை, பஸ்ஸில் சேஃப் இல்லை, ஸ்கூலில் சேஃப் இல்லை, காலேஜில் சேஃப் இல்லை, யூனிவர்சிட்டியில் சேஃப் இல்லை, வீட்டிலையும் சேஃப் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு இல்லையா? ஒரு சகோதரி பால் கொடுத்துட்டு இருந்த குழந்தைய ஒரு 2-3 பேர் சேர்ந்து குழந்த கழுத்தில் கத்தியை வச்சு அந்த சகோதரி பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படிங்கிறதை பற்றி சட்டத்தை அதிகப்படுத்தணும் இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பழைய பாட்டு வரும் இல்லையா, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கிறது, அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஸோ அது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள் இல்லை? இதுக்கு முன்னாடிலாம் சிசிடிவி கேமராலாம் கிடையாது. இப்போ இவ்வளோ சிசிடிவி கேமரா தான் அதிகமாகவே நடக்குது. அப்போ அதெல்லாம் இல்லைன்னா எவ்வளோ நடக்கும் இல்லை? அவ்வளோ செக்யூரிட்டி இருந்து போய் அப்படி பண்ணியிருக்கிறோம். சரி, பெண்களுக்கு தான் இந்த நிலைமை, ஆண்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஆண்களுக்கு நடக்கிற பிரச்சனை வெளில வராது. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயமாக ஆண்கள் வெளில சொல்ல மாட்டாங்க, எப்பயாச்சும் தான் வரும். ஸோ அந்த மாதிரி இப்போ சமீபமாக அதிகமாக ஸ்கூலில் படிக்கிற பசங்களை டீச்சர் லவ் பண்ணி அவங்களோட ஓடி போகிறது, அடுத்தது டியூஷனுக்கு வர ஸ்டூடெண்ட்டுக்கு ஜூஸில் சில தூக்க மாத்திரை இந்த மாதிரி எதையோ ஒன்று கலந்து அந்த குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணுறது, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி மும்பையில் ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல், பெரிய ஸ்கூல். இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு அதுக்கு பயந்துட்டே நிறைய பேர் எப்படியாவது கடனை வாங்கியாவது ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அதில் ரொம்ப பக்காவான ஸ்கூலில் நம்பர் 1 ஸ்கூல்லையே ஒரு சம்பவம் நடந்திருக்குது. +2 படிக்கிற மாணவன், அவனை ஒரு 2 வருடமாகவே ஆங்கில ஆசிரியை, 40 வயது, கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களாம் வேறு இருக்கிறாங்க. அநேகமாக அவங்க குழந்தைக்கு வயசே இந்த +2 படிக்கிற வயசு தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த பையனை நிறைய ஹோட்டலுக்கெலாம் அழைச்சிட்டு போய் தண்ணி அடிக்க வச்சு, அந்த தண்ணியில் ஏதோ மயக்க மருந்து கலந்து கொடுத்தாங்களா இல்லை தண்ணியில் தண்ணி அடிக்க வச்சுட்டு அந்த போதையில் காமத்தில் ஈடுபட்டாங்களே தெரில. இது தொடர்ந்து நடந்திருக்குது. இப்போ +2 அவன் இப்போ போர்டு எக்ஸாம் முடிய போகுது. அவன் பயங்கர டிப்ரெஷனில் இருக்கிறான். அப்போ அவங்க அப்பா அம்மா நோண்டி கேட்டு என்ன பிரச்சனை சொல்லுன்னும் போது சொல்லியிருக்கிறான். ஸோ அப்புறம் அந்த பொண்ணு, அந்த டீச்சர் வேறு யார் மூலமாகவோ அவங்ககிட்ட பேசி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அந்த யாருன்றது ஆனா பெண்ணான்றது தெரியல. ஸோ அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு, அந்த டீச்சரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அந்த டீச்சரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் இதை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த காமம் பண்ணுற வேலை பார்த்திங்களா, அதுக்காக எவ்வளவு செலவு பண்ணவும் தயாராக இருக்கிறாங்க இல்லை? 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளெல்லாம் பெரும்பான்மையானவர்கள் போக முடியாத அளவிற்கு அங்கே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும் எல்லாமே.
ஸோ அங்கே அழைச்சிட்டு போய் இவங்க கடந்த ஒரு 2 வருடமாகவே இப்படி நடந்திருக்கிறாங்க. அப்படின்னா +1 10th இப்படி நடந்துருக்குது. ஸோ இப்போ அவன் டிப்ரெஷனுக்கு போனதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாலியல் குற்றம் மட்டும் இல்லை, இந்த கள்ளத்தொடர்பு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் வெளியில் வந்தே தீரும். அது மட்டும் இல்லை, இது ஒரு போலீஸ் கேஸ் ஆகாமல் இந்த மாதிரி மீடியா அட்டென்ஷன் ஆகாமல் இருக்கலாம். ஆனாலும் அது பிரச்சனையை கொடுத்தே தீரும். ஏன்னா அது அப்படி தான் அமைஞ்சிருக்குது. கண்டிப்பாக அந்த 2 பேரில் ஒருத்தர் நிம்மதி இழப்பாங்க. குறைஞ்சது ஒருத்தராச்சும் நிம்மதி இழப்பாங்க. நிம்மதி இழக்கிறவங்க இன்னொருத்தங்க நிம்மதியும் கண்டிப்பாக கெடுப்பாங்க. இது நடந்தே தீரும். இல்லை, இவன் ஒரு எண்ணத்தில் பழகுவான். ஆனால் அங்கேருந்து வர ரியாக்ஷன் அது வேறு மாதிரி இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அப்படி தான் நிறைய பேர் மாட்டுறாங்க. ஸோ அதுக்கு சில உதாரணம் பார்த்திங்கன்னா, மனைவிக்கே ஃபோன் பண்ணி சொல்கிறது, உன் கணவன் என் கூட இப்படி இருக்கிறான். ஏன்னா அவன் கிடைக்கவே மாட்டான் அப்படிங்கிற ஒரு நிலை அவங்களுக்கு தெரியுது. அதோ மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பட் கல்யாணம் பண்ணல அந்த ஒரு இது இல்லைன்றது அவங்களுக்கு ஒரு டைமில் அந்த ஈகோ வரும். அது அந்த டைமில் அந்த காமம், அந்த போதை அதில் தெரியாது. ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புத்தி இப்படி வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்மளை இப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் ஜோடியாக இருக்கிறாங்க, நம்ம மட்டும் ஏன் திட்டுத்தனமாக இருக்கணும், அந்த மாதிரி எண்ணம் அவங்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை எடுத்துகிட்டு வரும். சிலர் அந்த பையனை கொலை பண்ணுறாங்க, சில சமயம் பெண்ணை கொலை பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா, ஒரு ஹாஸ்டலில், ஒரு கம்பெனியில் நடத்துகிற ஹாஸ்டல், அங்கே ஒரு பெண்ணை 2 ஆண்கள் அடிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஒரே நேரத்தில் 2 ஆண் கூடயும் இந்த அம்மா லவ் பண்ணுற மாதிரியே நடிச்சிருக்குது. இது எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக என்னவோ தெரியல, அது எப்படி மாட்டினாங்கன்னு தெரியல, 2 பேரும் சேர்ந்து செம அடி அடிக்கிறாங்க. ஸோ 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி நடந்ததெல்லாம் இப்போ மீட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ மொத்தத்தில் இந்த காமம் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தே தீரும், ஆரம்பத்தில் போதை கொடுக்குற மாதிரி இருந்தாலும். சரி, இது எதனால் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்போ இதை எதிர்த்து நிறைய பேர் கமெண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அது பார்க்குறோம். பயங்கரமாக நிறைய பேர் அது என்ன, ஒரு ஆண் பண்ணால் கற்பழிப்பு ரேப்புன்னு போடுறீங்க, பெண் பண்ணால் மட்டும் பாலியல் சீண்டல்னு போடுறீங்க, ஏன் ரேப்புன்னு போட மாட்டீங்க, இந்த மாதிரி பெண்களுக்கு சாதகமாக சட்டம் இருக்குது, மீடியாவும் இருக்குது, அப்படி இப்படின்னு இந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் மொத்தத்தில் அவங்க பண்ணது தப்பு அப்படிங்கிறதான் எல்லாருமே கமெண்ட் போடுறாங்க. ஆனால் இவர்கள் யாருமே காமம் தப்புன்னு சொன்னால் சண்டைக்கு தான் வருவாங்க. அது எப்படி காமம் தப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு காமம் கிடைக்குது இல்லையா? லவர் மூலமாகவோ, மனைவி மூலமாகவோ, கணவன் மூலமாகவோ கிடைக்குது. அது இல்லாமல் அவங்களால இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த கிடைக்கிறது கட் ஆகிடுச்சு. அந்த சோர்ஸ்னால் அசிங்கமாக இருக்கிறீங்க, வேலை கிடையாது, அப்போ உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டோ லவ்வர் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி இந்த பெண் 40 வயது, கணவனுக்கு காமம் பிடிக்காமல் இருக்கலாம், அல்லது இவங்களுடைய புத்தி வெரைட்டி தேடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஏன்னா காமம் சரி, அதை அடைவது என்னுடைய உரிமைன்னு அவங்க மைண்டில் பதிவாயிடுச்சு. ஸோ அப்போ இது தப்புன்னு சொல்கிறவங்களும் அந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது இதே மாதிரியோ அல்லது இதை விட கொடூரமாகவோ கண்டிப்பாக செயல்படுவாங்க. ஏன்னா காமம் ரைட்டுன்னு மைண்டில் இருக்கிற வரைக்கும் இது பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் சன்னியாசிகள் காமத்தில் விழறது, கன்னியாஸ்திரிகள் பாதிரியார்கள் விழறது, இதுக்கெல்லாம் காரணம் அதுதான். ஏன்னா அவங்க காமம் தப்புன்னு நினைக்கல இல்லையா? அவங்களே கல்யாணமே பண்ணி வைக்கிறாங்க. அப்போ காமம் ரைட்டுன்றது அவங்க மைண்டில் இருக்குது. தப்புன்னு நினச்சா அவங்க ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க? ஸோ அப்போ ரைட்டுன்னு நினைக்கும் போது கண்டிப்பாக புத்தி அதை நோக்கி போக தான் செய்யும். இப்போ அது தப்புனே தெரிந்தாலும் இவ்வளோ நாள் ரைட்டுன்னு நினச்சி உங்கள் மைண்டில் இருந்ததை வெளியேற்றுறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஸோ இதே மாதிரி ஒரு சில வருடங்களுக்கு முன்பு தெலுங்கானாலையோ ஹைதராபாத் ஆந்திராலேயோ இது நடந்துச்சு இல்லையா? லாரி டிரைவருங்க மெடிக்கல் காலேஜ் படிக்கிற பொண்ணை கடத்திட்டு போய் ரேப் பண்ணி எரிச்சிட்டாங்க அந்த உடம்பை. அப்புறம் என்கவுண்டரில் அவங்கள சுட்டாங்க. எல்லோரும் அவனை சொல்லணும், கரெக்டான தண்டனை அப்படி இப்படின்னாங்க. ஆனால் இவங்க காமம் சரின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரியான தவறை இவர்கள் இப்போ இல்லாட்டினாலும் அடுத்த ஜென்மம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதை விட கொடூரமான தண்டனையை அனுபவிப்பாங்க. அப்போ
இவங்களே இது தப்புன்னு சொன்னதையும் கடவுள் காட்சியாக போட்டு காட்டுவார். சரி, இப்போ இது இது எப்படி இது எதனால் நடக்குது அப்படிங்க? ஏன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த லாரி டிரைவருங்களும் திருமணமானவங்க தான். திருமணமாகிட்டால் காமத்திலேருந்து வெளில வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம்தான் அவங்களுடைய மைண்டு முழுக்க முழுக்க காமத்திலே மூழ்கி கிடக்கும். ஒருவேளை அவங்க இந்த ஆபாச படம்லாம் பார்க்காம எதுவுமே காமம் சார்ந்த எதுவுமே பண்ணாமல் இருக்கிறாங்க திருமணத்துக்கு முன்னாடி அப்படின்னா, திருமணத்திற்கு பிறகு அவங்களுடைய மைண்டு கரப்டாக ஆரம்பிக்குது இல்லையா? அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய புத்தி வந்து வெளியில் தப்பாகவே நடக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் திருமணம் ஆனவங்களுக்கு தான் வீடு கொடுப்பாங்க, ஆகாதவங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. என்ன ஒன்று, திருமணமானால் அவனை பார்த்துக்கிறதுக்கு மனைவி இருக்கிறதுனால அது ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா? அவனே தப்பு பண்ணணும்னு நினைத்தாலும் மனைவி 24 மணி நேரம் காவல் காக்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த நம்பிக்கையில் தான் கொடுக்குறாங்களே தவிர, பட் மைண்டு வந்து திருமணமான பிறகு அதிக கரப்டாக இருக்கும். ஸோ ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அப்போ அந்த காமம் ரைட்டு முதல்ல பார்த்திங்கன்னா காமம் பிடிக்கவே பிடிக்காது. முதலாக காமத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு அப்படின்னா, ஏன் இதுக்கு போய் அடிமையாக இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் தோணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அடிமையான பிறகு அந்த போதை என்ன ஆகும் அப்படின்னா, அந்த போதையை அவங்க அடையணும். அந்த தண்ணி அடிக்கும்போது டோஸ் ஏற்றினா தான் அந்த சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயுமே டோஸ் ஏற்றணும். எப்படி ஏற்றுறது? அப்போ எப்படி ஏற்றுறது அப்படின்னா, ஏன்னா இது எல்லாமே மைண்டு தான் ஃபஸ்ட்டு இல்லையா? அப்போ மைண்டில் வந்து எதை நினைத்தாலும் அவங்களுக்கு காமம் உணர்வு பயங்கரமாக தூண்டப்படுமோ அதை நினைப்பாங்க. ஸோ அப்போ ஒரு காலேஜில் வேலை பார்க்குற ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கை துணையோட காமத்தில் ஈடுபடும்போது கண்டிப்பாக அவங்க காலேஜில் அவங்களுக்கு தெரிந்த அழகான இளமையான பெண்ணையோ ஆணையோ தான் நினைப்பாங்க. இதுதான் இந்த சகோதரிக்கு இங்கே நடக்குது. ஸோ அப்போ அந்த எண்ணம் திரும்ப திரும்ப வரும் பொழுது இவங்களுக்கு போஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஜென்ரலாகவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் வாங்கணும் மார்க்குக்காக இப்படியெல்லாம் நினைப்பாங்க. இன்னொன்று, அந்த வயதிலே வந்து கொஞ்சம் காமம் தடுமாற்றம்லாம் வேறு இருக்கும். ஸோ இதையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க மேபி இது முதல் பையனாக இல்லாமல் இருக்கலாம், இதுக்கு முன்னாடியே கூட நிறைய பசங்கக்கிட்ட அப்படி நடந்திருக்கலாம். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் தான் அடுத்தடுத்த ஏன்னா ஒன்ஸ் விழுந்துட்டாங்கன்னா மீண்டும் மீண்டும் எல்லா பசங்கக்கிட்டையும் அப்படி தான் நடந்துக்குவாங்க. ஸோ இதனால தான் அமெரிக்காலலாம் இந்த மாதிரி அங்கே நிறைய இப்போ சமீபமாக கூட 5வது படிக்கிற மாணவனோட தப்பாக நடந்திருக்கிறாங்க ஒரு ஆசிரியை. இத்தனைக்கும் அவங்க பெஸ்ட் டீச்சர் அவார்டு வேறு வாங்கினாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயில் தண்டனையும் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்து எந்த ஸ்கூல்லையும் டீச்சராக தொடர முடியாது. ஏன்னா அவங்க வந்து அன்சேஃப் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு முத்திரை குத்திடுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியுது பாருங்கள், ஒன்ஸ் இந்த விஷயம் வந்துடுச்சுன்னா அது போகாது அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் போக்சோவில் ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வந்து மீண்டும் அதே மாதிரி குற்றத்தையே பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்னென்னா, அங்கே தண்டனை அனுபவிக்கிறாங்க, பட் அந்த மைண்டு ஏன் கரப்ட் ஆச்சு, அதை எப்படி சரி பண்ணுறதுன்றது யாருமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஸோ ஒரு பக்கம் இந்த சமுதாயம் வந்து ஐயோ ஒரு மாணவன்கிட்ட போய் இப்படி நடந்துக்கிறாங்களே, நீங்கள் அம்மா மாதிரி இப்படின்னு சொல்கிற அதே சமுதாயம் நிறைய பாருங்களேன் டிவி ஷோலலாம், உங்கள் க்ரஷ் யார், என்னுடைய ஸ்கூல் டீச்சர் தான், பொண்ணும் சொல்லும் பையனும் சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒரு நடிகைனே நினைத்தாலுமே கூட அவன் சின்ன பையனாக இருப்பான். அப்போ நடிகைக்கும் இவங்களுக்கு என்ன வயசு வித்தியாசம் இல்லையா? ஸோ அப்படி அவனுடைய மைண்டு செட் ஆகுது அப்படின்னா தானாகவே அவனுடைய புத்தி அப்படி தானே போகும். ஸோ இது வந்து சரின்னு சொல்கிற மாதிரி எத்தனை படம் வந்துருக்குது, தமிழ்லே நிறைய படங்கள் வந்துருக்குது. ஸோ இப்படி நம்மக்கிட்ட படிக்கிற மாணவனோடு இப்படி நடந்துக்கணுன்ற எண்ணம் திடீர்னு ஒரு நாள் வந்துருச்சு அவங்களுக்கு. அதேமாதிரி அந்த டெலிவரி பாய்க்கு திடீர்னு அந்த சகோதரிக்கிட்ட தப்பாக நடந்துக்கணுன்ற எண்ணம் வந்துச்சா? அவ்வளோ நாள் நல்லவனாக இருந்துட்டு கிடையாது, எப்போத்துலேருந்தோ அவங்களுடைய மைண்டு கரெக்டாகவே இருக்கும். அப்போ இதை சரி பண்ணணும், இதுதான் முக்கியமான விஷயமே இல்லையா? எல்லாருமே காமத்துக்கு அடிமையாக தான் இருக்கிறாங்க. அப்போ அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அந்த ரூட் எங்கே ஆரம்பித்தது, எந்த விதையிலிருந்து இந்த விஷச்செடி வளர்ந்தது, அந்த விதையை கண்டுபிடிச்சி அந்த விதையை எரிக்கணும். ஸோ எப்போ முதலாக இந்த மாதிரி எண்ணம் வந்தது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி அந்த
ஆசிரியை அல்லது ஆசிரியர் இருக்கும்போது முதல் க்ரஷ் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல்ல மைண்டு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு அர்த்தம். அதையும் கூட சக வயதுள்ள மாணவி மாணவனை பார்த்து டிஸ்டர்ப் ஆகாமல் அவ்வளோ வயது பெரியவங்களை பார்த்து ஆகுது அப்படின்னா அதுதான் முன்ஜென்மத்த ரகசியம் இல்லையா. எப்போவுமே அந்த ஒரு குறிப்பிட்ட வயதில் தான் திருமணம், காமம் இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அப்படிப்பட்டவர்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க முன் ஜென்மத்தில் எந்த அளவுக்கு அவங்க காமத்தில் முழுகினாங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாக அது ஆக்டிவேட் ஆகும். அதாவது சலனமாக ஆரம்பிப்பாங்க, டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ அது முன் ஜென்மத்தில் எப்போ ஆச்சு அது நமக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த ஜென்மத்தில் ஞாபகம் இருக்குல்ல. ஸோ அப்போ அல்லது வேறு யார் கூடயாவது பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பேசுகிற விதம் அல்லது அவங்க தொட்டு பேசும்போது அவங்க சின்ன குழந்தைன்னு நினச்சி தொட்டிருப்பாங்க. பட் உங்களுக்குள்ளே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஸோ இதெல்லாம் மாறுது. பட் அந்த நேரம் உங்களுடைய மனம் டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா. ஆனால் அந்த நேரம் உண்மையிலே எப்படி இருந்திருக்கணும் அதை அப்போ அது தெரியல. இதை சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அப்போ ப்ரோக்ராம் ஆகிடுச்சு. இது ரைட்டு தான். பல சம்பவங்களை பார்ப்பீங்க. ஸோ அப்போ யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்கலாம். சரி, அப்போ ஆண்கள் எல்லாம் இப்படி தான், பெண்கள் எல்லாம் இப்படி தான் அப்படின்ற மைண்ட் ப்ரோக்ராம் ஆகிட்டே இருக்குது. இது இல்லாமல் சினிமா மூலமாகவும் அது அப்படி தான் அப்படின்னு ப்ரோக்ராம் ஆகுது. இன்டர்நெட்டில் நீங்கள் படிக்கக்கூடிய தவறான விஷயங்கள், பார்க்கக்கூடிய படங்கள், பாடல்கள், இது எல்லாமே அதை தூண்டிக்கிட்டே இருக்கும். இது இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் இல்லையா, அந்த நண்பர்கள் வட்டாரத்தில் யாராவது இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டில் அந்த நேரம் அவங்க பேசுறது உங்களுக்கு பிடிக்காட்டினா கூட இப்படிப்பட்டவர்கள் போல இருக்குது, ஆப்போசிட் செக்ஸு அப்படிங்கிற எண்ணம் வரும். ஸோ இதெல்லாம் மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இது இல்லாமல் கணவன் மனைவி என்ன இப்படி லவ் பண்ணாங்க அப்படி லவ் பண்ணாங்கன்போது அதுவும் உங்கள் மைண்டுக்குள்ளே ப்ரோக்ராம் ஆகிட்டு இருக்கும். இது இல்லாமல் உங்களுடைய அனுபவங்களும் ப்ரோக்ராம் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தப்பாக ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ப்ரோக்ராமை எரேஸ் பண்ணி நல்லதாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு எப்போ இந்த மாதிரி எண்ணம் வர ஆரம்பிச்சிது? ஒரு ஆசிரியை அல்லது ஆசிரியரை பார்க்க வரும்போது அப்படி நினைக்கக்கூடாது இல்லை. அப்போ முன் ஜென்மத்தில் ஏதோ ஒரு பலகீனம் இருக்குது, நான் இவ்வளோ பலகீனமாக இருக்கிறேன், இதை நான் பலசாலியாக ஆக்கணும். அவங்க ஆசிரியர், அதை நாம் அப்படி நினச்சிருக்கக்கூடாதுன்னு இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அவங்க எவ்வளோ உயர்ந்தவர்கள், அவங்கள போய் நான் கேவலமாக நினச்சிருக்கிறேன்னு இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன தவறு செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் ஒரு தப்பாக பேசும்போது இது தப்புன்னு அப்போ உங்களுக்கு தெரியல, கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ தெரியும் இல்லையா. இப்போ நீங்கள் சொல்கிறதா நினச்சி பாருங்கள், இது தப்பு, இப்படி பேசக்கூடாது, இது மற்றவர்களுடைய மனசை கெடுக்குன்றது உனக்கு தெரியாது, உன் மனதும் கெட்டு பிறருடைய மனதும் நீ கெடுக்கிற அப்படின்னு உங்கள் மைண்டில் சொல்ல என்ன ஆகுனா உங்களுடைய கேரக்டரை அப்படியே மாற ஆரம்பிக்கும். ஸோ இப்படி ஒன்றும் அதே மாதிரி நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா பார்க்குறீங்க, ஒரு தவறான விஷயம் பிடிச்சி இருக்குதுன்னா இது தப்பு, இதை பார்க்குறதுல என் மைண்டு கரப்ட் ஆகும், இதை நான் தள்ளிடணும், நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துடணும், திரும்ப டோன்ட் ஷோ இன் ரெக்கமெண்டேஷன், இது மாதிரி எல்லா சோஷியல் மீடியாலுமே ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நான் யூஸ் பண்ணணும். அப்போ நல்ல விஷயத்தை மட்டுமே பார்க்கும்போது நல்ல விஷயம் மட்டுமே அது காட்டும். எப்பயாவது சலனப்பட்டு ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா அதையே திரும்ப காட்டும். அப்படி தான் அல்காரிதம் எல்லாத்துக்குமே உருவாகி இருக்கும். ஸோ அப்போ எல்லா சோஷியல் மீடியாலையுமே ஆபாசமான விஷயங்கள் அதிகமாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அதிகமாக பார்க்குறாங்க, அதனால் அது ப்ரொமோட் பண்ணுது. ஸோ இதில் என்னென்னா உங்களுடைய நண்பர்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னா அவங்க நண்பர்கள் எல்லாருக்குமே அதே மாதிரியே காட்டும். அப்போ நீங்கள் ஒரு தப்பான விஷயத்தை பார்க்குறதுனால உங்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இல்லையா, உங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிற நண்பர்கள், குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் அது காட்டுதுன்னா எவ்வளோ பெரிய பாவம் செய்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல வீடியோவும் பார்ப்பீங்க, மோசமான வீடியோவும் பார்ப்பீங்க. அப்போ அந்த நல்ல வீடியோவை பார்த்தவர்கள் என்ன வீடியோலாம் பார்க்குறாங்களோ அதே மாதிரி அந்த நல்ல வீடியோவை பார்க்கக்கூடிய மற்றவர்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணும். இதே தான் இவங்களும் பார்த்தாங்க, நீயும் பாருன்ட்டு. அமேசானில் அப்படி தானே பண்ணோம், இதை வாங்கியவர்கள் இதையும் வாங்கினார்கள் அப்படிங்கிற மாதிரி இதுவும் காட்டும். அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அது வரைக்கும் நல்லா இருக்கிறவனு கூட திடீர்னு ஏதோ ஒன்று அவனை ட்ரிகர் பண்ணிவிடும். ஸோ குறிப்பாக இந்த காமம் ஜஸ்ட் ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. எப்போ இந்த கருத்தடை சாதனம்லாம் வந்துடுச்சோ முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ என்னென்னா மீண்டும் காமத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மைண்டு அது ஒரு போதை இல்லையா, அந்த போதையை அதிகரிக்கிறதான விஷயத்தை தேடும். அப்போ என்ன ஆகுனா இது வரைக்கும் நீங்கள் காமத்திலே ஈடுபடாத ஒருவரைத்தான் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதுவும் பலரை நினைத்து அப்போ உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் வருவாங்க. உங்கள் உறவுகளை சார்ந்தவர்கள், இவர்களையெல்லாம் கூட, புனிதமான உறவுகளையெல்லாம் கூட மனம் நினைக்க ஆரம்பிச்சிடும் கடைசியில். ஸோ ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம்
அது நினைக்கிறது மட்டும் இல்லாமல் செயல் வடிவத்திலே வந்துடும். இந்த எச்சரிக்கை பைபிளில் இருக்கும். சொந்த தகப்பனோட பெண்கள் காமத்தில் ஈடுபடுவாங்க, இதே மாதிரி சாராயத்தை கொடுத்துட்டு. அப்போ யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நிறைய டைவர்ஸ், கள்ளத்தொடர்புனால டைவர்ஸ் ஆகி வீட்டிலே இருக்கும்போது அந்த காம உணர்வு இப்படியும் பண்ண வைக்கும். மேபி இது ஆல்ரெடி நடந்துட்டு கூட இருக்கலாம், இது வரைக்கும் வெளியில் வரல, வந்துருக்குது. அப்பாவே பெண்கிட்ட இப்படி நடந்திருக்கிறாங்கன்றதும் நிறைய வரதான் செய்யுது. பட் பெண்ணே அப்பா கிட்டே நடந்தது வந்து அப்பா சொல்ல மாட்டான். ஸோ அதுவுமே நடக்கலாம். ஸோ இப்போ நிறைய திருமணங்கள் பண்ணுறதுல இது ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது இல்லையா? ஒரு திருமணம் சரியில்லை, இன்னொரு திருமணம் பண்ணுறான், 20 வயசில் பண்ணுறான், அடுத்த 40 வயசில் பண்ணுறான். அப்போ 40 வயசில் இவனுக்கே வந்து ஒரு அந்த காமம் உணர்வில் மூழ்கி கிடக்கிற மகனோ மகளோ இருப்பான். அப்போ நீங்கள் இன்னொருத்தரை திருமணம் பண்ணுறீங்க அப்படின்போது, நீங்கள் திருமணம் பண்ணும்போது சின்ன பொண்ணாக தானே பண்ணுவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பையனுக்கும் அவங்களுக்கும் பெரிய வயசு வித்தியாசம் இருக்காது, அல்லது அதே வயசாக கூட இருக்கலாம். அப்போ அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்களா இல்லையா? ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வெளிநாடுகளில் மட்டும் இருந்த பிரச்சனையாக இருந்தது. இப்போ இங்கேயும் இந்த பிரச்சனை தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எந்த பொண்ணுமே சின்ன பொண்ணு வயசானவனை லவ் பண்ணுறது கிடையாது. அதேமாதிரி எந்த பையனும் வயசான பொம்பளையை லவ் பண்ணுறது கிடையாது, சின்ன பொண்ணை தான் லவ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறான். அப்போ கல்யாணம் பண்ணி 40 வயதுலேயும் காமத்தில் வேணும்னா அப்போ அவனுக்கு எப்படி 40? ஏன்னா 40 வயது பெண்ணை பார்த்தாலும் அவனுக்கு காம உணர்வு வரதாக இருந்தால் 40 வயது பொண்ணையே லவ் பண்ணியிருப்பானே. வரலன்றதுனால தான் சின்ன பொண்ணை லவ் பண்ணுறான். அப்போ 40 வயதில் நீங்கள் காமத்தில் ஈடுபடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மனம் 20 வயது ஆணையோ பெண்ணையோ தான் நினைக்கும். ஸோ இது இல்லாமல் ஆபாச படம் பார்க்குறது, சுய இன்பம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மைண்டில் உங்களுக்கு தெரிந்த நபரையும் எடுத்துகிட்டு வந்துடும். குறிப்பாக இந்த மாதிரி டெலிவரி ஒர்க்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு ஏரியாவுக்கு ஒருத்தரே போயிட்டுருப்பாங்க இல்லையா? அப்போ அவனுடைய மைண்டில் இவங்களை பார்க்கும்போது இவன் தப்பாக நடந்துக்கிறான்னா இந்த பெண்ணை நினைத்து மனதினால் இவன் பல தடவை தப்பு பண்ணியிருப்பான். அது ஒரு லெவலுக்கு மேலே அவனுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி, ஒரு வேளை இப்போ தண்ணி வச்சுருந்தானா இன்னவோ தெரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி. இப்போ நிறைய போதைப் பொருளில் கூட அந்த மாதிரி பண்ணுவாங்கன்றாங்க. ஸோ அப்படி கூட அவன் பண்ணியிருக்கலாம். ஸோ வெளியில் போய் கடையில் போய் வாங்குறதெல்லாம் இப்போ டோர் டெலிவரினால் வசதியாகிடுச்சு. ஆனால் அப்படி டோர் டெலிவரி பண்ணால் கூட வீட்டில் பெண்கள் தனியாக இருக்கிறது சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த சம்பவங்கள் உணர வைக்கிது. ஸோ இன்னும் மூலமாக முன்ஜென்மங்களில் போய் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நிறைய பேர் ஆண் பெண்ணை கடவுள் படிச்சிருக்கிறாரு, அப்போ காமம் ரைட்டு, அப்போ கற்பழிப்பும் ரைட்டுன்னு ஏற்றுக்க வேண்டியது தானே. அப்போ ஏற்றுக்க முடியல, அது தப்புன்னு தெரியுது, அதுக்கு காரணம் காமம் தான்னும்போது காமம் தப்புன்றது ஏற்க மனம் இருக்குது. காரணம் என்னென்னா அதுக்கு அடிமையாயிட்டாங்க. ஆனால் எப்போவுமே நாம் அடிமையாக இருந்தது கிடையாது. குறிப்பாக இந்த உலகம் முதல் 2500 வருடம் சொர்க்கமாகவும் அடுத்த 2500 வருடம் நரகமாகவும் மாறுது. அந்த சொர்க்கத்திலும் நாம் இருந்தோம் காமம்னா என்னன்னே தெரியாமல். அப்படி இருந்த நம்முடைய நினைவார்த்தம் தான் இந்து கோயிலில் உள்ள சிலைகள். நாம் தான் அப்படி இருந்தோம் 2500 வருஷத்துக்கு. அடுத்தது தான் இந்த காமம் கோபம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டில் வந்து இன்றைய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். அது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இருக்கிறத விட சொர்க்கத்தில் பயங்கர அழகாக இருப்பாங்க, வசதியாக இருப்பாங்க, எல்லா விதத்துலையுமே. அதனால தான் அது பேரே சொர்க்கம், எல்லா விதத்துலையும் உயர்ந்ததாக தான் இருப்பாங்க. எப்படி காமம் இல்லாமல் இருந்தது? சின்ன சலனம் கூட இருக்காது. அதான் சொல்கிறேன் இல்லையா, அந்த சின்ன எண்ணம், இவங்க அழகாக இருக்கிறாங்கன்ற அந்த எண்ணம் தான் முதல் விதை அடுத்தடுத்து ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு. அந்த எண்ணம் கூட வராது. ஏன்னா அவங்களுடைய கவனம் உடலில் இருக்காது, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மாவில் இருக்கும். ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லாத்தையும் பண்ணுது. ஆக்சுவலாக ஒரு பெண் அப்படின்னு நினைக்கிறது உண்மையிலே அந்த ஆத்மா தான். அது பெண் உடம்பில் இருக்குது, ஆண் உடம்புலையும் பெண் உடம்புலையும் மாறி மாறி பிறக்கும். அப்போ பெண் உடம்பில் இருந்துட்டு அது பெண்ணுன்னு தன்னையே மறந்துடுது, தன்னையே மயக்கிக்குது, நான் பெண் பெண்ணுன்ட்டு. ஸோ அப்போ பெண்ணுன்னு மயங்கி ஆணை நினைத்து ஆண் உடலில் ஆண் உடலை நினைக்குது. ஆண்ன்றது ஆத்மா வந்து ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, ஆண் பெண் மாறி மாறி உடல் எடுக்கும். அப்போ தான் பெண்ணுன்னு முதல்ல மயங்கி அது ஆணுன்னு மயங்கி அப்புறம் தான் இந்த காம எண்ணங்கள் வருது. ஆனால் சொர்க்கத்தில் அந்த உடல் மயக்கமே இருக்காது, ஆத்மான்ற உணர்வில் இருக்கும். பிறரை பார்த்தாலும் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க. இதனால் சதா ஆனந்தம் இருக்கும், மயக்கம் கிடையாது இல்லையா? சரீர கவர்ச்சியில் வர்றது மயக்கம், ஆனந்தம் கிடையாது. ஸோ அங்கே நிரந்தர ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். இப்படித்தான் முதல் 2500 வருடம் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடுது, ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். அப்போ தான் புத்தி மயக்கம் வருது, அப்போ தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் வருது. அதனால் உந்தப்பட்டு நிறைய பாவம் செய்கிறோம். ஏன்னா புத்தி மயக்க நிலைக்கு போயிடுது. ஸோ
இப்போ அதோடைய ரிசல்ட் பார்க்குறோம், உலகம் எப்படி இருக்குதுன்ட்டு. இதிலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் கடைசி 100 வருடம் கடவுள் வராரு. செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் கடவுள். அவரை தான் சிவன், அல்லாஹ், பரமபிதான்றோம். கடவுள் ஒருவரே. உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கேருந்து தான் சொர்க்கத்துக்கு வந்து நரகத்துக்கு வந்திருக்கிறோம். மர்ஜன்மை எடுத்து கடவுள் சொர்க்கத்துக்கும் வரல, நரகத்துக்கும் வரல. மாறாக நரகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு வருவதற்கு காரணம், அழிந்து இதே பூமி மீண்டும் சொர்க்கமாக போகுது அப்படின்னு அர்த்தம். இதே ஆத்மாக்கள் நாமளே மீண்டும் சொர்க்கத்துக்கு போகணும். அப்போ சொர்க்கத்தில் எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாமல் இருந்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஆகணும். அதுக்கு ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மாவை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ பரமாத்மாவை மட்டும் நினச்சிட்டு இருக்கணும், வேறு எதையும் நினைக்கக்கூடாது. பிறரை பார்த்தாலும் பூர்வமத்தியில் இருக்கிற ஆத்மாவை தான் பார்க்கணும். ஆனால் இவ்வளோ நாள் உடல் மயக்கத்திலே மயங்கினது டக்கு டக்குன்னு உடல் பக்கமே போகும். அது ஒரு போராட்டம் தான். அதையும் மீறி மீண்டும் 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 உங்களுடைய புத்தியை ஆத்மாவை பார் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அந்த சக்தியை இறைவனை நினைக்க தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இறைவனின் நினைவோடு நான் ரீப்ரோக்ராம் பண்ண சொன்னாலே, சின்ன வயசில் போய் அவங்க இப்படி பேசுனாங்க, என் மனம் சலனமாச்சு, நான் அப்படி பண்ணக்கூடாது. அவங்க அக்கா தானே, அவங்க அண்ணன் தானே, நான் ஏன் அப்படி நினச்சேன், அவங்க டீச்சர் தானே, ஏன் நினச்சேன், அப்போ எவ்வளோ கேவலமாக நடந்திருக்கேன். அங்கே அலட்சியமாக விட்டது தான் இங்கே வந்துடுச்சு. ஸோ அங்கே இப்படி நடக்கும், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது உலகத்தில். அதுதான் பிரச்சனை. ஒரு பெரிய ரேப் அளவுக்கு போகும்போது தண்டனை கொடுக்குற இதே உலகம், இதுக்கு காரணமான ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த விதையை கிள்ளி போட தெரிகிறது கிடையாது. ஸோ பாதிரியார்கள், சாமியார்கள்லாம் விழுறதுக்கும் காரணம் இந்த மயக்கத்துலேருந்து வெளியில் வர்றது எப்படின்னு தெரியாது இல்லையா? இப்போ ஆத்மானு வந்து பரமாத்மாவே நீங்கள் நினைக்க ஆத்மாக்கு சக்தி வரும். அது இல்லாமல் மற்றவர்களை தேவையில்லாமல் பார்க்கக்கூடாது, அளவுக்கு அதிகமாக பேசவும் கூடாது. பார்க்கும்போதெல்லாம் அது ஆத்மா சொர்க்கத்தில் தேவதையாக இருந்திருக்கும், உடல் உணர்வில் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரணும். ஆத்மா சம்மந்தப்பட்ட எண்ணம். உடல் சம்மந்தமாக இது ஒரு பெண், ஆண், அழகாக இருக்கிறாங்க, வசதியாக இருக்கிறாங்க, அறிவாளியாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி எண்ணத்தை எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஆத்மா சொர்க்கத்தில் தூய்மையாக இருந்தது, இப்போ அழுக்காயிடுச்சு. நானும் அழுக்காயிட்டேன், இறைவனை நினச்சி நான் தூய்மையாகிறேன். எதிர இருக்கிறவங்களும் அவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் உள்ளுக்குள்ளே விஷம் இருக்கும், சூழ்நிலை வரும்போது வெளிப்படும். ஸோ அதை நான் சரி பண்ணணும். என்ன மாதிரி என் சகோதர ஆத்மா வேறு எந்த உறவும் கிடையாது. ஏன்னா எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா சிவன் தான். அப்போ ஒரு அப்பாவுடைய குழந்தை சகோதரர்கள் தானே, சகோதரி கூட கிடையாது. ஏன்னா உடல் தான் ஆண் பெண். ஸோ அப்போ அந்த சகோதர ஆத்மா தூய்மையாகணுன்ற அந்த எண்ணம் சதா ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதோடைய நினைவு தான் கோயிலில் பார்த்திங்கன்னா பூசாரி தீபத்தை எடுத்துகிட்டு வந்து காட்டுவார், எல்லோருக்கும் இப்படி செய்வார் இல்லையா? அப்போ என்னென்னா அந்த சக்தி தீபம்ன்றது ஆத்ம தீபம் இல்லையா? ஆத்மானு வந்து பிறரையும் ஆத்மான்னு பார்க்குறீங்க, பார்த்தா அந்த ஆத்ம உணர்வு வரணுன்ற எண்ணத்தை அவர்களுக்கு நீங்கள் மனதினால் கொடுக்கறது தான் அங்கே இப்படி புகை இப்படி தள்ளுற மாதிரி காட்டுறாங்க. அதோடைய நினைவார்த்தம். ஆனால் அது அவங்களுக்கே தெரியாது. ஸோ அதேமாதிரி கணவன் மனைவிக்கிட்டேயும் நீங்கள் இதை பேசணும். இப்படி பண்ணால் மைண்டு தடுமாறும். ஏன்னா அதுதான் மைண்டு, எல்லா ஆத்மாவும் அப்படி தான். இதை புரிஞ்சிக்கிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, வீட்டில் குழந்தை இருக்குது, பெண் குழந்தை இருக்குது, கல்யாண வயசில் இருக்குது, வயசுக்கு வந்துடுச்சு, இப்போ எதுக்கு காமம் அப்படிலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போவும் சிலர் சொல்லலாம். ஆனால் இவங்க உட்காந்துக்கிட்டு இந்த டாக்டர்ஸு நிறைய பேர் அதெல்லாம் கிடையாது, சாகிற வரைக்கும் காமத்தில் இருக்கலாம், இல்லைனா கேன்சர் வரும், அது வரும் அப்படின்ட்டு எல்லோரும் ரேப்பிஸ்ட் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் காமத்தில் மூழ்கி கிடக்கிறான், இப்போ தான் கேன்சர் வருது. இதுக்கு முன்னாடி எந்த கேன்சர் வந்தது? 40 வயசு 30 வயசுலேயே சன்னியாசத்துக்கு போயிடுவாங்க. சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடும். 30-40 வயசுலேயே பேரம்பேத்திலாம் எடுத்துருவாங்க. அவ்வளோதான், கடமை முடிஞ்சிச்சுன்னா அவன் பாட்டுக்கு சாமியார் பின்னாடி போயிடுவான். அவங்க கேன்சர் வந்தால் செத்தாங்க. அப்போல்லாம் 100 வயதுக்கு மேலே சர்வசாதாரணமாக வாழ்ந்தாங்க. எனக்கு இது கலியுகம், மனுஷனை தப்பு பண்ண வைக்கணும் இல்லையா? அதனால் இப்படி தான் பண்ணும். கடவுளோட புத்திசாலிகளாக மனிதர்கள். இங்கே நாம் சொல்கிறது கடவுளுடைய ஞானம். ஸோ கடவுளுடைய கையை பிடிப்போம். அது மட்டும் இல்லை, ஆத்மா எந்த அளவுக்கு தூய்மையாகுதோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்துக்கே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 5000 வருடமாக இழந்ததை மீண்டும் அடையிறோம். இப்போ பாருங்கள், ஆத்மா தூய்மையான நல்ல உறவுகள் எல்லாமே கிடச்சிருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா காமத்தினாலே நிறைய உறவுகளை நீங்கள் இழந்திருப்பீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, ஒரு நல்ல செக்ரட்டரி இருக்கிறாங்க, விசுவாசமாக இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய மைண்டு வந்து அந்த சலனமாகும். அப்படி ஆகும்போது ஒரு டைமுக்கு அப்புறம் அது ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை வந்து அவங்க போயிட்டுருப்பாங்க. அவ்வளோதான், ஜென்மத்துக்கும் பேச முடியாது. அப்போ இந்த காமத்தினால் எவ்வளோ நிறைய விஷயத்தை, அதாவது வாழ்க்கையில் இழந்ததுக்கு ஃபுல்லுத்துக்குமே காரணம் அதுவாக தான் இருக்கும். இது இல்லாமல் உங்களுடைய மைண்டில் அந்த காமம் சார்ந்த எண்ணங்களே ஓட படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ அது அந்த எண்ணங்கள் அதிகமாகும்போது ஆபாசமான விஷயங்களை தேடி வேறு போவீங்க.
எவ்வளோ நேரம் உங்கள் வாழ்க்கையில் அதை வீணாக்கி இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லலாம் வந்து தான் அந்த சகோதரி இப்படி போய் விழுந்திருப்பாங்க. அந்த சகோதரர் இந்த மாதிரி தவறு பண்ணியிருப்பார். ஆனால் இதை சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அதிர்ஷ்டவசமாக ஒருவேளை இதை பார்க்குறவங்க, அவங்க பார்த்தாலும் சரி, அல்லது எல்லாருமே அந்த பாதையில் தான் இருக்கிறாங்க, அதை நோக்கி தான் போயிட்டுருக்குறாங்க. ஸோ அதை பார்ப்பவர்கள் கொஞ்சம் உணர்ந்துட்டாங்கன்னா அந்த பாதாளத்துக்கு போகிறதுலேருந்து தப்பிச்சு ரிவர்ஸில் மேல் நோக்கி சொர்க்கத்தை நோக்கி அந்த பரிசுத்தமான நிலையை நோக்கி போக முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க ஒரு லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மா, அந்த பிரம்மாவாய் வழியாக ஞானத்தை கேட்குறவங்க நாம தான் பிரம்மகுமார் குமாரிகள், பிரம்மாவுடைய குழந்தைகள். ஸோ இப்படித்தான் பிரம்மா மூலமாக உலகத்தை சிவன் படைக்கிறார், பிரம்மா படைக்கல. அதனால தான் மகிமை எல்லாம் சிவனுக்கு. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.